Hi students, welcome you all for the class. Today we are going to see about Unit 2, Chapter 5, Part 3, Python Variables and Operators. So in the last class we have seen about the different modes of Python programming, and we have seen about how to give inputs to Python programming and how to fetch output from the Python programming. And also we have seen about command line operators. Today we are going to see about the next topic, that is tokens. So what is token? Token means here you know that இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் breaks each logical line into sequence of elementary lexical components known as tokens. அதாவது லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ்னால் ஒவ்வொரு தனித்தனி எலிமெண்டாட்டு அதை என்ன பண்ணோன்னா பிரிக்கும். லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் ரெப்ரசன்ஸ் யுவர் what is words or vocabularies, we can say. These are the things what we call it as lexical components. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைன் பைத்தான் ப்ரோக்ராமில் கொடுக்கும்போதும் அது ஒவ்வொரு லைனையும் என்ன செய்யும், ஒவ்வொரு தனித்தனி எலிமெண்டாட்டு பிரித்து வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன்டு அப்படின்னு இருக்குல்ல ஃபஸ்ட் லைன், அதை பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, பிரேக்ஸுங்கிறது இன்னொரு வேர்டு, ஈச்சுங்கிறது இன்னொரு வேர்டு, லாஜிக்கலுங்கிறது இன்னொரு வேர்டு, லைனுங்கிறது இன்னொரு வேர்டு, இன்டுங்கிறது இன்னொரு வேர்டு, ஆங்கிறது இன்னொரு வேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இன்டூ அப்படிங்கிறது இன்னும் தனியாக டூ தனியாக எடுக்கலாம். ஆனால் நான் இங்கே இன்டூ அப்படின்னு சேர்த்து வாசிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்டூக்கு இன்னுக்கும் டூக்கும் இடையில் ஸ்பேஸ் இல்லை, அப்போ அதை ஒரே வேர்டாக எடுக்கிறேன். புரிஞ்சா? ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணோன்னா இந்த ஒயிட் ஸ்பேஸ் வச்சு ஒவ்வொரு டோக்கன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது இது வந்து ஒரு ஆப்ரேட்டரா, ஒரு அதாவது கீவேர்டா, இல்லைனா அது ஒரு நேமா, ஐடென்டிஃபையரா அப்படிங்கிறத அது என்ன செய்யும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி பிரித்து படிக்கும். இப்போ வந்து ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ், கேர்லி பிரேசஸ் அப்படியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னது டீலிமிட்டர்ஸ். அப்படி என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்றுனா அது என்ன செய்யும், பிரித்து வைக்கும். அதை அந்த இன்டர்பிரட்டர்னால் கம்பைலர் மாதிரி உள்ளது. சரி, அது வந்து நம்ம சின்டாக்ஸ் எரர்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா பிரித்து வைக்கிறது பேர் தான் என்னது டோக்கன்ஸ். ஸோ இது எப்படி அது பிரிக்குது, ஒவ்வொன்றுக்கு இடையில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது ஒயிட் ஸ்பேஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்குது. அது என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ். சரியா? ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னென்னா நேம் கிவன் டு வேரியபிள்ஸ். அதாவது உங்களுக்கெல்லாம் நேம் வச்சுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ், மாடியூல்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேம் கொடுத்து தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபையர் ஃப்ரம் த நேமே உங்களுக்கு புரியுதில்ல, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் படுறதுனால தான் அதுக்கு பேர் என்னது ஐடென்டிஃபையர். An identifier is a name used to identify a variable, function, class, module or object. சரியா? ஸோ அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் என்னது ஐடென்டிஃபையர். உங்கள் வீட்டில் உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வேரியபிள்ஸ், மாடியூல்ஸ், கிளாஸ் எல்லாத்துக்கும் பேர் சொல்லி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கூப்பிட போகிறோம். அதுக்கு தான் என்னது ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இது என்னது ஜெரி, இன்னொன்று யார், மிக்கி மவுஸ். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதா, அதுக்கு பேர் இருக்கா, அதை வச்சு தானே இப்போ ஜெரின்னு சொன்னோன்னே உங்களுக்கு தெரியும்ல, மிக்கி மவுஸ், டொனால்ட் டக் அப்படின்னு சொன்னோடனே அந்த அந்த பிக்சர் உங்கள் மைண்டில் வருதா. ஸோ அதுதான் என்னது ஐடென்டிஃபையர்ஸ், ஒரு நேம். ஸோ ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஐடென்டிஃபைஸ், ஒவ்வொரு நேம் கொடுக்கறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வீட்டில் வந்து பேர் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பேர் வைக்கும்போது யாராவது வந்து ராமு அட் த ரேட் ஆஃப் சோமு அப்படி வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க பேர் இல்லையா. ஸோ 9 ராமு 1 சோமு அப்படின்னு பேர் வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்னது சில ரூல்ஸ் இருக்குது இல்லையா. அதே மாதிரி கவர்மெண்ட் அப்படின்னு பேர் வைப்பாங்களா, இல்லைன்னா ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு யாராவது உங்களுக்கு பேர் வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்க. இல்லைன்னா வீடு அப்படின்லாம் உங்களுக்கு பேர் வைப்பாங்களா. ஸோ அதுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்குது, அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் சில கீவேர்ட்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இப்போ இஃப், எல்ஸ், ரிட்டன், கிளாஸ், இதெல்லாம் என்னது கீவேர்ட்ஸ். கண்டினியூ, பிரேக், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரிப்பட்ட வேர்ட்ஸே நம்ம என்ன செய்ய முடியாது, நேமிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் என்னது நம்ம இப்போ படிக்க போகிறோம், இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. பார்ப்போமா ஒவ்வொன்றாட்டு. ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஐடென்டிஃபைஸ். அண்ட் ஐடென்டிஃபையர் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அன் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். அதாவது ஒரு ஐடென்டிஃபையர் ஒரு ஆல்ஃபபெட்லேயோ இல்லைன்னா ஒரு அண்டர்ஸ்கோர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்படின்னா அர்த்தம் என்ன, நம்பர்ஸோ சிம்பிள்ஸோ வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது.
என்ன சிம்பிள் மட்டும்தான் இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் மட்டும்தான் என்னது அலவுடு. ப்ளஸ் அது என்னது, அது ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் வச்சு தொடங்கலாம், இல்லைன்னா என்னது லோவர் கேஸ் லெட்டர் வச்சு தொடங்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து என்னது, ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டெயின் டிஜிட் 0 to 9. அதாவது அதில் வந்து என்னது நேம் கொடுக்கும்போது 0 to 9 நம்பர்ஸ் வந்து இருக்கலாம். ஆனால் என்னென்னா ஸ்டார்டிங்கில் அந்த நம்பர் வரக்கூடாது. நம்பர் வந்து நேம் கொடுக்கும்போது இடையில வரலாம், இல்லை கடைசியில் வரலாம். ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து 9 ராமு அப்படி வரக்கூடாது. R9 அப்படி வரலாம், இல்லை ராம் 9 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஆனால் 9 ராமு அப்படின்னு எழுதக்கூடாது. சரியா? பைத்தான் ஐடென்டிஃபை ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது கேஸ் சென்சிட்டிவ் என்னென்னா, அப்பர் கேஸில் நீங்கள் இப்போ எழுதுனீங்கன்னா பாஸ்வேர்டெல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா உங்களுக்கு மெயிலில், அதில் வந்து நீங்கள் ஒரு இப்போ அப்பர் கேஸ் யூஸ் பண்ணால் அப்பர் கேஸ் தான் கொடுக்கணும். அது என்னது கேஸ் சென்சிட்டிவ். அதே நேரம் உங்கள் மெயில் ஐடி இருக்கு இல்லையா, மெயில் ஐடி நீ அப்பர் கேஸும் லோவர் கேஸும் எதுலேயே வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இப்போ அப்பர் கேஸில் இருக்கிறத நீ லோவர் கேஸில் எழுதினாலும் அது அக்செப்ட் தான் பண்ணும். ஆனால் பாஸ்வேர்டு அப்படி கிடையாது. புரிஞ்சு? ஏன்னா அது கேஸ் சென்சிட்டிவ். வித்தியாசம் புரியுதுல்ல? இப்போ வந்து கேஸ் அதாவது கேஸ்னால் என்னென்னா அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ், கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர். அதான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும், ஸ்மால் லெட்டரில் கொடுத்தது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். அப்புறம் ஐடென்டிஃபையர்ஸ் மட்ஸ் நாட் பி பைத்தான் கீவேர்டு. கீவேர்டு பைத்தானில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ் நம்ம படிப்போம் என்னலான்னு, அதையும் யூஸ் பண்ணக்கூடாது நேமிங்க்கு. அப்போ பைத்தான் டஸ் நாட் அலவ் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சச்சஸ் பர்சன்டேஜ், டாலர், @ எக்ஸெட்ரா வித்தின் த ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்க்கு இடையில், அதாவது நேமிங்க்கு இடையில் இப்படிப்பட்ட ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் பண்ணுறீங்களா இல்லைன்னா இதுக்கு நேம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அதுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஒன்லி திங் அண்டர் ஸ்கோர் மட்டும் தான் அது என்ன செய்யும், அக்செப்ட் பண்ணும். இனி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதில் தப்பான ஐடென்டிஃபைஸ் எது, கரெக்டான ஐடென்டிஃபைஸ் எது. இந்த ரூல் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒன் வேர்டு கேட்கும்போது அவங்க இது எது கரெக்ட் ஐடென்டிஃபையர், இது தப்பா சரியா அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். மல்டிபிள் சாய்ஸில் கூட கேட்கலாம். ஐடென்டிஃபை த ஐடென்டிஃபையர் விச் இஸ் த கரெக்ட் ஒன் ஆர் விச் இஸ் த இன்கரெக்ட் ஒன் அப்படின்னு வந்து நமக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா அண்டர் ஸ்கோர் பேட். அண்டர் ஸ்கோர் பேட்டுங்கிறது ஒரு இந்த 10ங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணக்கூடிய, வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த ஐடென்டிஃபையர், அந்த நேம் என்ன கொடுத்துருக்கேன் 10க்கு மைனஸ் பேட்டுன்னு, அதாவது அண்டர் ஸ்கோர் பேட்டுன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஒரு நம்ம என்ன ரூல் படித்தோம், அண்டர் ஸ்கோர் வந்து என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். an identifier might start with an alphabet or underscore. இது அப்போ வேலிட் ஒன். பற்றியா அவுட்புட் என்ன வந்திருக்கு 10, எந்த எரரும் வரல. அடுத்த பாரு 9 bat அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஒரு வேரியபிள் நேம். அது நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே என்ன படிச்சிங்க நீங்கள், ஐடென்டிஃபையர் மே கண்டெயின் டிஜிட் பட் இட் ஷுட் நாட் என்னது ஸ்டார்ட் வித் நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி தானே? ஸோ 9 பேட்டுன்னு கொடுத்தா அது என்னது எரர் காட்டுது. பற்றியா என்ன எரர் வந்திருக்கு, இன்வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு. ஆனால் பேட் 9 இடையிலையோ கடைசிலையோ கொடுக்கலாம், அது கரெக்டு. பேட் 9ன்னு வரும்போது அவுட்புட் எப்படி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு ப்ரிண்ட் பண்ணும்போது. பற்றியா? ஸோ அவுட்புட் வந்து என்ன செய்திருக்கும், கரெக்டாக வந்திருக்கும். தொடக்கத்தில் மட்டும்தான் கொடுக்கக்கூடாது, இடையிலையோ கடைசிலையோ நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்து இங்கே பாரு பேட் = 10. இதில் என்ன பி கொடுத்துருக்கேன், கேபிட்டல் பி. ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கேன், ஸ்மால் லெட்டர் பி. ஸோ இது என்ன செய்யுது, அன்டிஃபைன்டு சிம்பிள், பேட் இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுது. பற்றி எனக்கு தெரியாது அது, ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். நான் சொன்னேன்ல, கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும், இல்லைன்னா அது எனக்கு தெரியாது, எரர்னு சொல்லிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இஃப்ங்கிறது என்னது, ஒரு கீவேர்ட். நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே கொண்டு போய் வேரியபிளாட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அவுட்புட் பாரு இன்வேலிட் சின்டாக்ஸ்ன்னு வந்திருக்கு. புரியுதா? அடுத்து என்ன படித்தோம் நம்ம, @ இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது நேமிங்கில். இங்கே பாரு நான் @ யூஸ் பண்ணியிருக்கேன் வேரியபிள் நேம். அப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, இன்வேலிட் சின்டாக்ஸ்னு எரர் வந்திருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா உங்கள் நேமை வச்சு சம் வேலிட் அண்ட் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் நீங்கள் வந்து எழுதணும். உங்கள் நேமுக்கு ஃப்ரெண்டில் அண்டர் ஸ்கோர் வச்சு இடையில நம்பர் போட்டு ஃபஸ்ட்டில் நம்பர் போட்டு அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் எழுதி இடையில வந்து ஸ்பெஷல் சிம்பிள் எல்லாம் ஆட் பண்ணி அது எது கரெக்டு எது தப்புன்னு எனக்கு எழுதணும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் வேலிடும் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து கேபிட்டல் லெட்டரில் தொடங்கியிருக்கு. அது வந்து சொல்லியிருக்கல, ஐடென்டிஃபையர் மே ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர் A to Z ஆர் ஸ்மால் லெட்டர். ஸோ இது கரெக்டு. அடுத்த பாரு டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க்கு. அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்டுலேயோ இடையிலையோ கடைசிலையோ, அது பிரச்சனை இல்லை. ஸோ அதுவும் கரெக்டு. அடுத்து பாரு ரெஜிஸ்டர் நம்பர் REGNO எல்லாமே ஸ்மால் லெட்டர். இது வந்து என்னது, ஸ்மால் லெட்டரில் தொடங்கலாம் இல்லைன்னா கேபிட்டல் லெட்டரில் தொடங்கலாம்.
ஸோ ஃபஸ்ட் ரூலை ஒபே பண்ணுறதுனால இதுவும் கரெக்டு. நம் ஒன் இங்கே பாரு, நம் ஒன் கரெக்டு. நான் என்ன சொன்னேன், ஒன் நம்பர்னு தான் வரக்கூடாது, நம்பர் ஃபஸ்ட்டில் வரக்கூடாது, கடைசிலேயே இடையிலேயே வரலாம். ஸோ இதுவும் என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். அடுத்து இன்வேலிட் ஐடென்டிஃபையர். இங்கே பாரு, நம்பர் 12 நேம்னு வந்திருக்கு. 12ங்கிறது என்னது நம்பர், ஃபஸ்ட்டில் வரலாமா, ஐடென்டிஃபையரில் வரக்கூடாது. ஸோ அது தப்பு. அடுத்து பாரு, நேம் டாலர். இதில் வந்து என்ன ஸ்பெஷல் சிம்பிள் டாலர் வந்திருக்கு, அப்போ அது என்னது தப்பு. அடுத்து டோட்டல் மைனஸ் மார்க், மைனஸ் போடலாமல் போடக்கூடாது, அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலௌடு. ஸோ இதுவும் என்னது இன்வேலிட் ஐடென்டிஃபையர், இதுவும் தப்பு. ஸோ கண்டினியூ என்னது, கண்டினியூ, பிரேக், ரிட்டன், இதெல்லாம் என்னது கீவேர்ட்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் என்னது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். இது வந்து நீங்கள் வந்து பார்த்து எனக்கு எழுதி சப்மிட் பண்ணுங்கள். சரி, அடுத்து வந்து கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். கீவேர்ட்ஸ்னால் என்னது, இஃப்பு, எல்ஸு, ரிட்டன், கண்டினியூ, பிரேக்கு, அப்புறம் என்னது லோக்கல், குளோபல், இதெல்லாம் என்னது கீவேர்ட்ஸ். அப்படி வந்து ஸ்பெஷல் மீனிங் உள்ளது. என்ன சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட், ஆஃபீஸ், ஸ்கூல், அப்படிலாம் ஸ்பெஷல் மீனிங் இருக்குல்ல, நம்ம பேசும்போது பஸ் அப்படிலாம் சொல்லியாச்சுன்னா, அதே மாதிரி இதுலேயும் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்லேயும் சம் வேர்ட்ஸ் என்னது ஸ்பெஷல் மீனிங் இருக்குது, அதை நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அந்த வேர்ட்ஸ்க்கு பேர் தான் என்னது கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ்ட் பை பைத்தான் இன்டர்பிரட்டர் டு ரெக்கக்னைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம். அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். இப்போ இஃப்னா அது என்னது கண்டிஷன் செக் பண்ண போகுது, அது இல்லாட்டா அப்படின்னு சொல்கிறது தான் எனது எல்ஸ். ரிட்டர்னா என்னது இங்கேருந்து எதாவது வேல்யூ எனது மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது பார்த்தியா. ஸோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பிரேக், கண்டினியூ, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இருக்கனால அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த வேரியபிள் நேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இன்டர்பிரட்டர்னா என்னது கம்பைலர் மாதிரி தான். கம்பைலர் வந்து ஃபுல் ப்ரோக்ராமையும் என்ன செய்யும், நமக்கு வந்து செக் பண்ணி சொல்லும் எரர்ஸை. இங்கே வந்து இன்டர்பிரட்டர் வந்து லைன் பை லைனாட்டு எக்ஸிக்யூட் பண்ணி சொல்லும். அதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்களா என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் இருக்குது பாரு. ஃபால்ஸ், நன், ட்ரூ, அண்ட், அஸ், அசர்ட், பிரேக், கிளாஸ், கண்டினியூ, டெஃப், டெல், எல்ஸ், எல்ஸ், except, finally, for, from, global, if, import, export, is, lambda, non-local, not, or, pass, raise, return, try, while, with, yield, none. இதெல்லாம் என்னது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். இதில் ஏதாவது அவங்க கொடுத்துட்டு இது கரெக்டாக தப்பா இந்த நேம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஒருக்கா. சரியா. ஸோ ஒன் வேர்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னது 2 மார்க்ஸ்லேயே அவங்க கேட்பாங்க வாட் இஸ் கீவேர்டு. அப்போ எக்ஸாம்பிள் போட்டு எழுத தெரியணும். ஸ்பெஷல் வேர்ட்ஸ் ரிசர்வ் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னு எழுத தெரியணும். அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம்ல, அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம்ல கம்ப்யூட்டரில். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணப்படுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ்க்கு பேர் தான் என்னது ஆப்ரேட்டர்ஸ். என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறது தான் என்னது ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த ஆப்ரேஷன் நடக்கு, என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத இனி நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள், A+B அப்படின்றதுனா இந்த ஏயும் பியும் என்னது வேல்யூஸாக இருக்கலாம், இல்லை வேரியபிள் நேமாக இருக்கலாம். இங்கே ஏயும் பியும் என்னது வேரியபிள்ஸ், அதுக்கு பேர் என்னது ஆப்பரன்ஸ். இல்லைன்னா 10+20 அப்படி எழுதுனா என்னது 10ம் 20யும் வேல்யூஸ், அதுக்கும் என்னது ஆப்பரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது A+Bன்னு, அல்லனா A-Bன்னு, இதில் 2 வேரியபிள்ஸ் ஆர் வேல்யூஸ்க்கு 2 சைடும் வருது பற்றி ஆப்பரன்ஸ்க்கு, அதாவது ஆப்ரேட்டருக்கு 2 சைடில் வர்றதுக்கு பேர் என்னது ஆப்பரன்ஸும், நடுவில் இருக்க சிம்பிளுக்கு பேர் என்னது ஆப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா A+Bயில் ஏயும் பியும் என்னது ஆப்பரண்ட், ப்ளஸ்ஸுங்கிறது என்னது ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்பரேட்டரை வந்து என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம் நம்ம, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த வேல்யூஸ் ஆர் வேரியபிள்ஸ் 2 சைடும் வருது பற்றி ஆப்பரன்ஸ்க்கு, அதுக்கு பேர் என்னது ஆப்ரேட்டருக்கு 2 சைடும் வருது பற்றி அதுக்கு பேர் என்னது ஆப்பரன்ஸ். ஸோ இனி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அர்த்தமெட்டிக், லாஜிக் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இதான் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன், எழுதிடுங்க. சரியா. ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்னது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் பண்ணுறது தான் என்னது இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அது எப்படி நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் என்ன அவுட்புட் கிடைக்கும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் நீங்கள் எனக்கு வந்து ஆன்லைன் கம்பைலரில் எக்ஸிக்யூட் பண்ணி
எனக்கு வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வைக்கணும். ஹோம்ஒர்க்குன்னு ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்கணும். அதில் எப்படி எழுதணும், ஏக்கு வேல்யூ 30யும் பிக்கு வேல்யூ 50யும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏக்கு வேல்யூ 100ம் பிக்கு வேல்யூ 10ம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுன்னா அதுக்கு மீனிங் என்னது, அடிஷன். சரியா? ஏ ப்ளஸ் பி அப்படின்னா என்னது, ஏக்கு வேல்யூ 100ம் பிக்கு வேல்யூ 10ம் 110ம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், அவுட்புட்டு 110. சப்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னது, ஏ மைனஸ் பி. மைனஸுங்கிறது என்னது ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த ஆப்ரேட்டர் என்னது ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஏயும் பியும் ஆப்பரன்ஸ், மைனஸுங்கிறது என்னது ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனை பண்ணுது. சரியா? ஸோ ஏ மைனஸ் பி 100லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 90. மல்டிப்ளிகேஷனுக்கு இன்டு மார்க் போடக்கூடாது, ஒரு ஆஸ்ட்ரஸ் சிம்பிள் தான் போடணும். இந்த சிம்பிள் ஸ்டார் சிம்பிளுக்கு பேர் என்னென்னா ஆஸ்ட்ரஸ் சிம்பிள். சரியா? இந்த ஆஸ்ட்ரஸ் சிம்பிள் தான் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணோம். ஏ ஆஸ்ட்ரஸ் பி அதாவது 100 × 10 அப்படின்னா என்னது 1000. சரியா? அதுதான் அவுட்புட். அப்புறம் டிவைட் பார்த்திங்கன்னா ஏ டிவைட் ஸ்லாஷ் பி அப்படின்னா என்ன அர்த்தம், டிவிஷன் ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். 100 டிவைடட் பை 10 அப்படின்னா 100 வந்து 10 டிவைட் பண்ணால் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 10. அவங்க வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் அவுட்புட் வந்திருக்கு. சரி, அதான் பாயிண்டில் வந்திருக்கு, இல்லைன்னா வெறும் 10 தான் கிடைக்கும். இப்போ மாடுலோ ஆப்ரேட்டர், பெர்சன்டேஜ் மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர். இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பேர் என்னது, மாடுலஸ். மாடுலஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஷியன்ட் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ 25 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா கோஷியன்ட் என்ன வரும், 6 வரும், ரிமைண்டர் 1 வரும். எனக்கு அவுட்புட் என்ன மட்டும்தான் வரும்னா 6 மட்டும்தான் வரும். நீங்கள் இதை ஆன்லைனில் கம்பைலரில் போட்டு பாருங்கள். 25 டிவைடட் பை 4 டிவிஷனுக்கு என்னது ஸ்லாஷ் போடணும். அப்போ ஏ ஈக்குவல் டு 25யும் பி ஈக்குவல் டு 4 கொடுக்கணும். ஏ ஸ்லாஷ் பின்னு கொடுத்து அவுட்புட் பார்க்கணும். சரியா? அவுட்புட் என்ன கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். எனக்கு அந்த ரிமைண்டர் 1 ஸ்டோர் பண்ண இடம் இருக்காது. சப்போஸ் ஏதாவது ஆப்ரேஷனில் அந்த ரிமைண்டர் எனக்கு பார்த்து செக் பண்ணும். இப்போ ஆட் ஆர் ஈவன் பார்க்கும்போது ஒரு நம்பரை 2 வச்சு டிவைட் பண்ணும்போது அதுக்கு ரிமைண்டர் என்னது 1 இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னது, அது வந்து என்னது ஆட் நம்பர். அதுக்கு ரிமைண்டர் 0 இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்னது, அது ஈவன் நம்பர். ஸோ நமக்கு அந்த இடத்துல என்ன தான் செக் பண்ணுறோம், கோஷன்ட்டை யாரும் பார்க்க போகிறது இல்லை, ரிமைண்டரை தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னது செய்யணும், இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன செய்யும், கோஷன்ட் தராது, ரிமைண்டர் தரும். இப்போ நான் இங்கே 25 மாடுலோ 4ன்னு போட்டேன்னா கோஷன்ட் என்னது 6, ரிமைண்டர் எனக்கு என்னது 1. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா 1 தான் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மாடுலோ 13 கொடுத்துருக்காங்க. 100 டிவைடட் பை 30, 130 இஸ் 30, 230 is 60, 330 is 90. ஸோ 100லேருந்து 90 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், 10. கோஷன்ட் வந்து 3 கிடச்சிருக்கும். நமக்கு அது தேவை கிடையாது, இங்கே ரிமைண்டர் மட்டும்தான் வரும். ஸோ 10 வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அடுத்தது 2 ஆஸ்ட்ரஸ் போட்டு அதுக்கு பேர் என்னது எக்ஸ்பொனன்ட். இது ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். 2 ஆஸ்ட்ரஸ் போட்டால் என்னது எக்ஸ்பொனன்ட் ஃபங்க்ஷன், அதாவது பவர் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணும். ஏ டு த பவர் ஏ ஆஸ்ட்ரஸ் 2னா என்னது, ஏ டு த பவர் ஆஃப் 2. அப்போ 100 இன்ட்டு 100 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஏ இன்ட்டு 100 இன்ட்டு 100 எவ்வளவு 10,000. அதான் எனக்கு கிடச்சிருக்கு. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ளோர் வேல்யூ. சரியா? அடுத்து வந்து ஃப்ளோர் வேல்யூ என்னென்னா, இப்போ 4.3 கிடச்சா நமக்கு அவுட்புட் என்ன வரணும், லோவஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், 4ன்னு கிடைக்கும். இப்போ 4.7 இருக்குது, அந்த இடத்துல எனக்கு லோவஸ்ட் வேல்யூக்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணும். 4.7னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அப்பர் வேல்யூக்கு தானே போவோம். 0.5க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணிடுவோம், 4.7னா அது என்ன பண்ணுவோம் 5ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுப்போம். ஆனால் அப்படி பண்ணாமல் எனக்கு லோவர் வேல்யூக்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அது என்னது, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னது, ஃப்ளோர் டிவிஷன். அப்போ அது வந்து எனக்கு அவுட்புட் கிடைக்கும்போது அது வந்து என்ன செய்யும், லோவஸ்ட் வேல்யூக்கு என்ன செய்யும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி எனக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை 30 பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சம்திங் அப்படி 333ன்னு வரோன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்ன செய்யும், லோவர் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 அப்படின்னு எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கீங்க. புரிஞ்சா? நீங்கள் இது வந்து நான் சொன்ன இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு பண்ணணும். ஏக்கு வேல்யூ 30யும் பிக்கு வேல்யூ 50யும் போட்டு எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க. அப்புறம் இங்கே ஒரு டெமோ ப்ரோக்ராம் அது வந்து என்னென்னா கமாண்ட் லைனில் பண்ணியிருக்காங்க. இது ப்ரோக்ராமை பண்ணுறதுக்கு. ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும், ஃபைலில் போய் நியூ எடுத்து
உள்ளே டைப் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யணும், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுக்கு F5 ப்ரெஸ் பண்ணணும், ரன் மாடியூலில் போய். அப்படி தான் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராம் பண்ணணும். பட் நீங்கள் ஆன்லைன் கம்பைலரில் பண்ணுறதுனால டைரெக்டாகவே நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிட்டு ரன் கொடுத்தா போதும். சரியா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏக்கு வேல்யூ 100ம் பிக்கு வேல்யூ 10ம் அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒவ்வொன்றையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து A+Bன்னு டைரெக்டாகவே பைத்தானில் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம் அந்த ஆப்ரேட்டரை. இல்லைனா அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கலாம். இல்லைனா அந்த எக்ஸ்ப்ரெஷனை தனியாக சம் ஈக்குவல் டு A+B கால்குலேட் பண்ணி சம்முங்கிற வேரியபிளையும் டிஸ்பிளே பண்ணி எடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ இது ஈஸியாக இருக்கனால டைரெக்டாகவே அந்த எக்ஸ்ப்ரெஷனை என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட்எஃப்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம் ஈக்குவல் டு A+B அப்படின்னா என்னது, 100ம் 10ம் ஆட் ஆகி 110ன்னு அவுட்புட் கிடச்சிருக்கு. அடுத்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 100 - 10 90 அவுட்புட் வந்திருக்கு. ப்ராடக்ட் 100 × 10 1000, அந்த மேலே கொடுத்த அவ்வளோ ஆப்ரேஷனும் அப்படியே பண்ணி எனக்கு என்ன செய்திருக்காங்க, அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருந்தாலும் அது அப்படியே வரும். அப்புறம் என்னது அந்த வேரியபிள், இது வந்து வேரியபிள் கொடுக்காம டைரெக்டாகவே அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி வாங்கியிருக்காங்க. யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட். சரியா? இதே எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு புக்கில் இருக்குது. பட் ஐ வாண்ட் யூ டு டூ த திங் விச் ஐ ஹவ் கிவன் யூ அஸ் அ ஹோம்ஒர்க். நீங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எழுதுறீங்க, எவ்வளோ எரர்ஸ் வருதோ அவ்வளோ கரெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆவீங்க ப்ரோக்ராமில். ஸோ எரர்ஸ் வந்தோடனே யாரும் வந்து ஒரி பண்ணக்கூடாது. அதை வந்து கரெக்ட் பண்ண புக்கு ரீட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்கிட்ட டவுட் கேட்கலாம், நெட்டில் ரெஃபர் பண்ணலாம். ஸோ எவ்வளோ எரர்ஸ் வருதோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை இட். அப்புறம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். 2 திங்கை எடுத்து வச்சு அது எப்படி, எது பெருசு எது சின்னது, இது ரெண்டும் சமமாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் என்னது, ரிலேஷன் ஆப்ரேட்டர். அதாவது ரெண்டுக்கும் என்னது தொடர்பை பற்றி சொல்கிறது, அதுக்கு உறவு இருக்கிறது. அதாவது அது வந்து என்னது சமமாக இருக்குதா இல்லைன்னா இதை விட இது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்னது, ரிலேஷன் ஆப்ரேட்டர் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்போவுமே இஃப் த ரிலேஷன் இஸ் ட்ரூ இட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ தான் வரும் எப்போவுமே. இப்போ பாரு, இப்போ 10ம் 20ம் சமமானதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை அப்படி தான் நம்ம அவுட்புட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே எல்லாத்துக்குமே, எல்லா கம்பேரிசன் ஆப்ரேட்டருக்குமே என்ன தான் வரும், அவுட்புட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ் இருக்குன்னா, இங்கே பார்த்தோன்னா A 100ம் B வந்து 35ம் 2 வேரியபிள் எடுத்திருக்காங்க. ஸோ ஏபி அதுக்கு வந்து 135 2 வேல்யூஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இப்படி இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இப்போ வெறும் ஒரே ஒரு ஈக்குவல் டு சைன் போட்டிருந்தா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். மேலே பாரு A ஈக்குவல் டு 100ன்னு போட்டிருக்கு. அப்போ அதுக்கு மீனிங் என்னென்னா 100 வந்து ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கிடையாது, கம்பேர் பண்ணலாம் நம்ம அங்கே. ஆனால் டபுள் ஈக்குவல் டு போட்டாச்சுன்னா இது ரெண்டும் சமமாக இருக்குதா அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. A ஈக்குவல் டு 100ன்னு போட்டாச்சுன்னா ஏல இருக்க வேல்யூ 100ம் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அதுதான் அதுக்கு அவுட்புட். சரியா? ஸோ இப்போ பாரு, A ஈக்குவல் டு பின்னா 100ம் 35 ஈக்குவலான்னு பார்க்குறாங்க, இல்லை ஃபால்ஸ். அப்போ அவுட்புட் என்ன வந்திருக்கு, ஃபால்ஸ். கிரேட்டர் தேன் அப்படின்னா என்னது, 100 கிரேட்டர் தேன் 35, 100 வந்து 35 பெருசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அதான் ட்ரூன்னு வந்திருக்கு. லெஸ் தேன் அப்படின்னா என்னது, 100 35 குறைவானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படி தானே, அதான் ஃபால்ஸ் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்போது 100 கிரேட்டர் தேன் 35 அப்படின்னு கேட்டாச்சுன்னா நமக்கு என்னது, ட்ரூ அவுட்புட். 100 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35னாலும் நமக்கு அவுட்புட் என்னது, ட்ரூ. சம்டைம்ஸ் வந்து 100 ஈக்குவல் டு பி, ஏயும் 100 பியும் 100, அந்த டைமில் என்ன ஆகும்னா A கிரேட்டர் தேன் பி அப்படின்னு கேட்டால் எனக்கு அவுட்புட் என்ன வரும், ஃபால்ஸ் தான் வரும். A கிரேட்டர் தேன் பினா A 100 வந்து 100 பெருசா இல்லை, ரெண்டும் சமம் இல்லையா? ஸோ அந்த டைமில் நமக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கலாம் இல்லை பெருசாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணோம்னா A கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது, A கிரேட்டர் தேனாக இருக்கனால ட்ரூ வருது. சமமாக இருந்தாலும் அது என்னது, எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூ தான் வந்திருக்கும். ஆனால் வெறும் A கிரேட்டர் தேன் B கொடுத்து ஏக்கும் பிக்கும் சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கும், ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கும், வெறும் கிரேட்டர் தேன். பட் A கிரேட்டர் தேன் B ஈக்குவல் டு பியில் ஏக்கும் பிக்கும் சேம் வேல்யூ கொடுத்து நம்ம அவுட்புட் செக் பண்ணும்போது என்ன செய்யும், ட்ரூ
ட்ரூ கிடைக்கும். நீங்கள் 100 வந்து ஏக்கும் பிக்கும் 100 கொடுத்துட்டு ஏ கிரேட்டர் தேன் பியும் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பியும் செக் பண்ணுங்கள். எதுக்கு ட்ரூ எதுக்கு ஃபால்ஸ் அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது ஏ வந்து பியை விட குறைவான்னு கேட்டிருக்காங்க. 100 வந்து 35 விட குறைவா? கிடையாது. 100 35 விட குறைவு இல்லைன்னா சமமாக இருக்கான்னு கேட்டிருக்கு. இல்லை, அதுவும் தப்பு. ஸோ ஃபால்ஸ் அவுட்புட் கிடைக்கும். நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு பி, 100 வந்து நாட் ஈக்குவல் டு 35 ட்ரூ தானே? ஸோ ட்ரூ அவுட்புட் கிடச்சிருக்கு. சரியா? இப்படி எப்படி செக் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சல? அதை அப்படி வாசித்து பார்த்துட்டு அந்த இங்கிலீஷ் மீனிங்கில் அதுக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு கம்பேர் பண்ணு. இது வந்து என்னது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இதே இது 2 எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்து பண்ணியாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதுக்கு இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு கேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். சரியா? அடுத்து இது வந்து அதுக்கு டெமோ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஏ ஈக்குவல் டு 100 10 டைரெக்டாகவே எழுதியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி யூசர் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த ஏக்கு பிக்கு வேல்யூ மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் இல்லையா? இதில் என்னது, ரன் டைமில் நான் யூசர்கிட்ட என்ன செய்கிறேன், இன்புட் வாங்குகிறேன். அதில் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது இன்புட். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து எல்லா இன்புட்டும் பைத்தானில் கொடுக்குறது எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும். அது இன்டீஜருக்கு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது எந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னாலும் நான் அதை என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த இன்டீஜராக ஃப்ளோட்டாக எந்த டேட்டா டைப் வேணுமோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் பண்ண முடியும். நான் இங்கே அதான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இன்புட்டை வந்து இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பிரிண்ட் ஏபி, ஏயும் பிக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து இந்த இன்புட்டில் இருக்குது பாருங்கள், என்டர் அ வேல்யூ ஆஃப் ஏ, அது அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. பற்றி யூசர் வந்து 35ங்கிற இன்புட் கொடுத்துருக்கான். அடுத்து என்டர் அ வேல்யூ ஆஃப் பி கொடுக்கும்போது 56 கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிண்ட் ஏ பிரிண்ட் பி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஏயோட வேரியபிளில் இருக்க 35ம் பிக்கு வேல்யூ 56ம் டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி, அதாவது ஏயும் பியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏயும் பியும் ஈக்குவலாக இல்லை, ஃபால்ஸ். அதான் அவுட்புட் ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏ கிரேட்டர் தேன் பி, ஏ 35 பி 56, ஏ வந்து கிரேட்டர் தேன் பியா, 35 56ஓட பெருசா? கிடையாது, ஃபால்ஸ். அதான் அவுட்புட் ஃபால்ஸ் வந்திருக்கு. இனி ஏ லெஸ் தேன் பி, 35 வந்து 56ஓட சின்னதா? ஆமாம், ட்ரூ. அதான் ட்ரூ வந்திருக்கு. ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, 35 வந்து 56ஓட பெருசு இல்லைன்னா சமமாக இருக்கா? இல்லை, ஃபால்ஸ். அவுட்புட் ஃபால்ஸ். ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது ஏ வந்து பியை விட குறைவாட்டோ இல்லைன்னா ஈக்குவல்ட்டாவாக இருக்கோ? இல்லை, ஃபால்ஸ். ஸோ அவுட்புட் என்ன வந்திருக்கு, ஃபால்ஸ். ஏ நாட் ஈக்குவல் டு பி, 35 வந்து 56க்கு ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூ வந்திருக்கு. இதே இது நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். எக்ஸிக்யூட் ஆல் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் பைத்தான் வித் ஏ ஈக்குவல் டு 30 அண்ட் பி ஈக்குவல் டு 50. இது வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்க தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் தெரியும். இது ஏன் இந்த அவுட்புட் வருது, நீங்கள் இதே மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு இஷ்டமான நம்பரை மாற்றி மாற்றி கொடுத்து இந்த அவுட்புட்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல 2 ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணுறது, அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை கம்பேர் பண்ணுறது தான் என்னது, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதுக்கு தான் என்ன செய்வோம், இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஆர் கிவன் ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன். அந்த 2 மேலே படித்தோம்ல ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், அப்படி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏ கிரேட்டர் தேன் பி, ஏ லெஸ் தேன் பி, இது ரெண்டுமே ஈக்குவலுக்கு அவுட்புட் வருதா, 2க்கும் ட்ரூ அவுட்புட் வருதா, 2க்கும் ஃபால்ஸ் அவுட்புட் வருதா, அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத செக் பண்ணுறது, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காக உள்ளதான் என்னது, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அண்ட், ஆர் அண்ட் நாட். ஃபஸ்ட்டு அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்கல் கேட்ஸை பார்த்துருங்க. ஆர் ஆப்ரேட்டருக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே என்ன செய்யும், நமக்கு அவுட்புட் ட்ரூ ஆயிரும். பாரு ஏ, இப்போ வந்து ஏகே வேல்யூ வந்து 5 greater than 10, அது ட்ரூவா ஃபால்ஸு. 5 less than 10 ட்ரூவா? ஆமாம். அப்போ ஆர் ஆப்ரேட்டர் இடையில போட்டேன்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிரும், 1 கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நீங்கள் இது எக்ஸிக்யூட் பண்ண நான் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து 2 எக்ஸ்ப்ரெஷனுக்குமே இதில் பாரு, 00க்கு 0, 01க்கு 1, 10க்கு 1, 11க்கு 1, ஏதாவது ஒரு இன்புட்டுக்கே 1 கிடச்சுன்னா, அதாவது 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸு. ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு அவுட்புட்டே ட்ரூ ஆகிடுச்சுன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஆர் ஆப்ரேட்டரில் 2 ஆகிடும். அதே இது ஆண்ட் ஆப்ரேட்டர் பாரு, 2 அவுட்புட்டுமே 1 ஆனால் மட்டும்தான் ஃபைனல் அவுட்புட் எப்படி
எப்படி வரும் 1 வரும். 0 0க்கு 0, 0 1க்கு 0, 1 0க்கு 0, 1 1க்கு மட்டும்தான் என்னது 1. 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் AND ஆப்ரேட்டர் என்னாகும் ட்ரூ ஆகும், இல்லைன்னா அது அலோவ் பண்ணாது. சரியா? அப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நமக்கு இப்போ செக் பண்ணணும். அது எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே விடுவேன் அப்படின்னா அது என்னது AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கண்டிஷனே ட்ரூவாக இருந்தால் போதும். இப்போ நீ ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகிற, உனக்கு வந்து ஐடி கார்டு இருக்கணும், யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், அப்படி எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே விடணும்னா அது AND ஆப்ரேட்டர். ஏதாவது ஒன்று யூனிஃபார்ம் போட்டிருந்தாலோ ஐடி கார்டோ ஏதாவது ஒன்று இருந்தாலே உள்ளே விடலாம் அப்படி சொல்கிறது என்னது ஆர் ஆப்ரேட்டர். சரியா? நாட் ஆப்ரேட்டர்னால் இங்கே 0 இருந்தால் அங்கே அவுட்புட் 1 இருக்கும், இங்கே 1 இருந்தால் அங்கே அவுட்புட் வந்து 0 இருக்கும். அது வந்து என்னது ஜஸ்ட்டு ரிவர்ஸாக வர்றது தான் என்னது நாட் ஆப்ரேட்டர். இனி போய் பார்ப்போம். இங்கே பாரு, அஸ்யூம் ஏக்கு வேல்யூ 97ம் பிக்கு வேல்யூ வந்து 35ம் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து ஆப்ரேட்டர் செக் பண்ணுறாங்க. ஆர் இங்கே பாரு, ஏ கிரேட்டர் தேன் பி ஆர் ஏ ஈக்குவல் டு பி. ரெண்டு ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ப்ரெஷனை இப்போ கம்பேர் பண்ணுறோம். இந்த ஆர் கேட் வச்சு பாரு, ஏ 97 கிரேட்டர் தேன் பி, அதாவது 97 35 பெருசா? ஆமாம். இது வந்து என்னது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. ஆர் ஏ ஈக்குவல் டு பி. அடுத்த கண்டிஷன் என்னது ஏ ஈக்குவல் டு பி, அதாவது 97ம் 35 ஈக்குவலாக கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆர் டேபிள் தெரியும். ஆர் டேபிளில் பாரு, ஏதாவது ஒரு கண்டிஷன், இப்போ நமக்கு என்னது ஃபஸ்ட்டு 1 அடுத்த கண்டிஷன் என்னது 0. இந்த தேர்டு ரோவை பாருங்கள், அதாவது 1ம் 0வும் அவுட்புட் கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஆர், அந்த ஆர் ஆப்ரேட்டரில் பாரு, 1ம் 0வும் அவுட்புட் வந்தால் என்ன வரும்? 1. ஆர் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு டேபிளில் பாருங்கள், 1ம் 0க்கும் அவுட்புட் என்னது 1. ஸோ எனக்கு இங்கே அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு? 1னா என்னது ட்ரூ அவுட்புட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே ஆர் ஆப்ரேட்டர் என்ன ஆயிரும்? ட்ரூ ஆயிரும். அதே சமயம் AND ஆப்ரேட்டர் பாருங்கள், ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஆகும். அதாவது நீ யூனிஃபார்மும் ஐடி கார்டும் எல்லா கண்டிஷனும் செக் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடும். அதான் என்னது AND. இப்போ பாரு, ஏ கிரேட்டர் தேன் பி. 97 வந்து 35 பெருசு. ஆமாம், கரெக்டு. ஆனால் என்னது ஏ ஈக்குவல் டு பி. 97 பி ஈக்குவலா? இல்லை, தப்பு இல்லையா? ஸோ ஒரு கண்டிஷன் 1, அடுத்த கண்டிஷன் 0. அதுக்கு பாரு AND டேபிளில் எப்படி இருக்குது? 1 0 வந்தால் அவுட்புட் என்ன தான் வரும் உனக்கு? தேர்டு காலம் பாரு, 1 0க்கு அவுட்புட் என்னது 0. ஆனால் இங்கே பாரு 1. வித்தியாசம் புரியுது AND கேட்டுக்கும் ஆர் கேட்டுக்கும். ஸோ இங்கே ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இல்லை, ஒரு கண்டிஷன் தான் ட்ரூவாக இருக்குது. ஸோ அவுட்புட் என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ். இனி நாட் பாரு, நாட் ஏ கிரேட்டர் தேன் பி, அதாவது ஏ கிரேட்டர் தேன் பிக்கு அவுட்புட் என்ன வரும்? ஏ கிரேட்டர் தேன் பிக்கு வந்து ட்ரூ. நாட்டு அப்போ என்னது வரும்? ஃபால்ஸ். இந்த ட்ரூ வந்துச்சுன்னா அதுக்கு என்ன வரும்? ஃபால்ஸ். இங்கே ஏ கிரேட்டர் தேன் பி, 97 35 பெருசு. ஆமாம், 1 அவுட்புட் வரும். நாட் இங்கே பாரு, நாட் டேபிள் பாரு, 1 இருந்தால் அது எப்படி வரும்? எனக்கு அவுட்புட் 0. இங்கே ட்ரூவாக இருக்கனால நாட் ட்ரூ அப்படின்னா என்னது? அது ஃபால்ஸ். புரிஞ்சா? அதுதான் அதுக்கு அர்த்தம், நாட் ட்ரூ. அதாவது ஏ கிரேட்டர் தேன் பி ட்ரூ தான், ஆனால் நான் இதை ரீட் பண்ணும்போது எப்படி வரும்? நாட் ட்ரூ. நாட் ட்ரூன்னா என்ன அர்த்தம்? ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் 1 இருந்தால் எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஃபால்ஸாக வரும், நாட் கேட் யூஸ் பண்ணும்போது. புரிஞ்சா? இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் சி. இதுக்கு வந்து கோடிங் கொடுத்துருக்காங்க பாரு, டெமோ ப்ரோக்ராம். இது வந்து ஏபி ரெண்டெண்ணம் வந்து அப்படியே யூஸ்கிட்டேருந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு ஏக்கு பிக்கும் வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறாங்க, 50யும் 40யும். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன் கால்குலேட் பண்ணுறாங்க. ஏ கிரேட்டர் தேன் பி, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கனால ஆர் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, ஸோ ட்ரூ அவுட்புட் கிடைக்கி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனுமே என்னது? ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ அவுட்புட் என்ன ஆகுது? ஃபால்ஸ் ஆகுது. நாட் ஏ கிரேட்டர் தேன் பினா, ஏ கிரேட்டர் தேன் பி ட்ரூ தான், ஆனால் நாட் ஆப்ரேட்டர்னால ட்ரூ வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வித் ஏ ஈக்குவல் டு 30, பி ஈக்குவல் டு 50 எல்லாமே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அது வந்து சிங்கிள் அந்த யூஸ் பண்ணுறது என்னது? சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ண அது என்னது? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு அர்த்தம் என்னது? ஏங்கிற வேரியபிளில் 5ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறோம். பி ஈக்குவல் டு 10ன்னா என்ன அர்த்தம்? பிங்கிற வேரியபிளில் 10ங்கிற வேல்யூவை எழுதலாம். இப்போ நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10 இப்படி தான் இதுவரை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? C++லலாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஆனால் பைத்தானில் ஏ கமா பி ஈக்குவல் டு 5, 10 அப்படின்னு டைரெக்டாகவே எழுத முடியும். டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை கண்டினியூஸாக ஒரே லைனில் கொடுக்க முடியும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 5ங்கிற வேல்யூ ஏலையும் 10ங்கிற வேல்யூ பிலையும் போய் ஸ்டோர் ஆகும்.
இப்படி எதில் மட்டும்தான் பண்ண முடியும், இந்த இதில் நம்மளோட பைத்தானில் தான் பண்ண முடியும். சரி, எப்படி வந்து வேல்யூஸு டக்குன்னு ஸ்டோர் பண்ணி. தேர் ஆர் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது ப்ளஸ் ஈக்குவல் என்னது, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுறதே எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு எழுதலாம். சரியா, மைனஸ் ஈக்குவல் டு, ஆஸ்ட்ரஸ் ஈக்குவல் டு, ஆஸ்ட்ரஸ் ஈக்குவல் டு, ஃப்ளோர் ஈக்குவல் டு, இதெல்லாம் என்னது ஏ ஃப்ளோர் பி அப்படின்னு வர்றது. ரெண்டு சைடும் ஒரே வேல்யூ இருக்குன்னு வையேன், அதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் பி அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்து இப்படி எழுதலாம், சம் ப்ளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம எழுத முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா 10ங்கிற வேல்யூ என்ன செய்திருக்காங்க, எக்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பி ஈக்குவல் டு கம்ப்யூட்டர், அந்த ஸ்ட்ரிங் கம்ப்யூட்டருங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிங்கிற இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இங்கே பாரு, அது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20. அதாவது ரெண்டு சைடும், இந்த ஈக்குவல் டுக்கு ரெண்டு சைடும் ப்ளஸ் வரும்போது அதை இப்படி குறுக்கி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நம்ம எழுதலாம். அதான் அதுக்கு மீனிங். சரியா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20னா அதுக்கு அர்த்தம் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு அர்த்தம். அதாவது ஃபஸ்ட்டு வேரியபிள்லேயே தானே நீ என்ன பண்ண போகிற, ரிசல்ட்டையும் ஸ்டோர் பண்ண போகிறேன்னு அர்த்தம். சரியா, 10 ஈக்குவல் டு 10 ப்ளஸ் 20, 10 ப்ளஸ் 20 ஆன்சர் என்னது 30. அதான் எக்ஸுக்கு வேல்யூ அவுட்புட் என்ன கிடைக்கும் நமக்கு, 30. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 5. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5 அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் எப்படி எழுதலாம், எக்ஸு மைனஸ் ஈக்குவல் டு 5. அதாவது எக்ஸுக்கு வேல்யூ இப்போ என்னாச்சு 30 வந்து என்ன செய்கிறோம், 30 மைனஸ் 5 பண்ணும்போது என்னது 25 அவுட்புட் கிடச்சிருக்கு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஆஸ்ட்ரஸ் ஈக்குவல் டு 5னா அந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாலேயும் பின்னாலே எக்ஸே தான் ஆட் பண்ணி அந்த எக்ஸு கூட ஸ்டோர் பண்ண போகிறோம். அதான் அதுக்கு மீனிங். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 5. அப்போது 25 இன்ட்டு 5 என்னது 125 அவுட்புட். அடுத்து டிவிஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸு பேக்ஸ்லாஷ் ஈக்குவல் டு, அப்போ அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு டிவைடட் பை 2, 125 டிவைடட் பை 2 அப்படின்னா அதுக்கு கோஷன் என்ன வரும், அது வந்து நமக்கு என்ன செய்யும் 62.5. அது வந்து நமக்கு என்ன செய்யுது அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அடுத்து மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் மாடுலோ 3 அப்படின்னா அர்த்தம் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு மாடுலோ 3. அதாவது எக்ஸு ஈக்குவல் டுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வரும், எக்ஸை எடுத்து எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறது. அதாவது 6.25 மாடுலோ 3 பண்ணும்போது 2.5 நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆஸ்ட்ரஸ் பண்ணுறதுனா என்னது, டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணுறது. 2.5 தானே இப்போ எக்ஸோட வேல்யூ, 2.5 இன்ட்டு 2.5. அதான் எப்படி எழுதுகிறாங்க, எக்ஸு ஆஸ்ட்ரஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஸ்ட்ரஸ் 2. அதான் அதுக்கு மீனிங். அதுக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். அடுத்து என்னது, ஃப்ளோர் வேல்யூ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸு ஃப்ளோர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஃப்ளோர் வேல்யூ 3 அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அதுக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, 2. இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, இது கோத்ரூ பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறீங்க. ஏ ஈக்குவல் டு 30ங்கிற வேல்யூ வச்சு என்ன பண்ணணும், இந்த எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு என்ன செய்யணும், நீங்கள் வந்து எழுதி காட்டணும். ஸோ இது இவ்வளோ தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து நாளைக்கு எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோம், நம்ம டோக்கன்ஸ் என்னெல்லாம் படித்தோம், ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸில் எதுவரை பார்த்துருக்கோம், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம். நீ கண்டிஷன் ஆப்ரேட்டர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வர அசைன்மெண்ட்டில் எழுதி முடிச்சிருக்கணும். சரியா, அந்த ஆப்ரேட்டர்ஸ் இது இவ்வளோ தான். இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும் எக்ஸாம்பிளோட எழுதி அதை வந்து சப்மிட் பண்ணணும் எனக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பை, டேக் கேர்.